வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுசு ராசி சந்திராஷ்டம தினம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 8ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை. விரையாதிபதி 8இல் மறைவது நல்லதாக இருந்தாலும் அந்த இடத்துல அவர் நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால இன்று திடீர் செலவுகள் ஏற்படும், பண விரயம் ஏற்படும், பொருள் களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருந்துக்கோங்க. குழந்தைங்க வெளியில் போகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட, அதுவும் குறிப்பாக 10 வயசுக்கு கீழே 15 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு தங்க நகைகளை அணிவித்து அனுப்பாதீர்கள். அவர்களிடம் பணத்தை கொடுத்து அனுப்புகிறதா இருந்தாலும் அவங்கக்கிட்ட எச்சரிக்கை மணியை அடித்து அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அனுப்புங்க. யார் கேட்டாலும் பணத்தை கொடுக்க வேணான்னு. அதே மாதிரி வெளியில் எங்கேயாவது போகிறீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோன், ஹேண்ட்பேக் போன்ற விஷயங்களை, பர்ஸு போன்ற விஷயங்களை சற்று கவனமாக வச்சுக்கிறது நல்லது. மறதியாக எங்கேயாவது வைத்து விட்டு தேடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலையும் விரக்தியும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை இருந்தால் அது அப்படியே தொடர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக உங்கள் மூத்த சகோதரர்கள் முன்கோபத்துடன் செயல்படக்கூடிய, சங்கடம் நிகழக்கூடிய ஒரு குழப்பமான நாள். அவருக்கு ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த தன வருமானம் உங்களுக்கு சில தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்தும். 10 ரூபா செலவு பண்ணி 100 ரூபா வர வச்சா பரவாயில்ல, 100 ரூபா செலவு பண்ணி 10 ரூபா வர மாதிரி இருக்குது. அதனால் கேம்பிளிங், அதாவது சூதாட்டம், பிட்காயின் போன்ற விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். நேர்மையாக உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு வழிபாருங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். முன்கோபத்தின் காரணமாக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஈகோவை டச் பண்ணி இரிட்டேட் பண்ணி விட்டுரும். அதனால் உங்களிடமிருந்து விலகுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க. இந்த விலகல் டெம்பரவரி விலகல் தான். அதனால் அவங்கக்கிட்ட பேசி சமாளிக்கிறதுக்கும் சமாதானப்படுத்துறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள். இல்லாட்டி தேவையில்லாத நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பண நஷ்டம் மட்டும் கிடையாது, ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்படும்.